இந்த இயற்கை காட்சிக்கும் இளையராஜாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இந்த இயற்கையை ரசிக்க இளையராஜாண்ட பாடல் இன்னும் துணை நின்று இந்த இயற்கைண்ட எழில இன்னும் மெருகேற்றும். ஒரு ஆத்தங்கரையில் பாருங்கோ, 2 பேர் மீன் பிடிக்கணும், இசையை கேட்டுக்கொண்டு மிக அழகாக மீன் பிடிச்சோன்றிருக்கணும். இன்பமாக அந்த இயற்கையை ரசிக்கணும். இந்த அதிநவீன யுகத்தில் கூட அவர்கள் அந்த இயற்கையை ரசிக்கிற 2 ஆண்கள், மிக அருமையான காட்சி. இதில் வைரமுத்துன்ற வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்றால், மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை என்று. இவன் பிடிக்கிற மீன்களெல்லாம் மறுபடியும் ஆற்றுக்கே போய்விடும். அவன் பிடிச்சி சமைக்க கொண்டு போக மாட்டினான், அப்படி செய்ய முடியாது. பிடிக்கிற மீன்கள் மறுபடியும் அந்த ஆற்றிலேயே வருது. ஒரு மகிழ்ச்சிக்காக, ஒரு உற்சாகத்துக்காகத்தான் செய்கிறது இந்த மீன் பிடிக்கிறது. இந்த ஆற்றங்கரையில் எப்போவுமே அது பார்க்கலாம். வைரமுத்து சும்மா சொல்லல, உண்மையாக தான் இங்கே பார்த்துட்டு சொல்லியிருக்கிறார். இந்த இயற்கை காட்சியோட இளையராஜாவின் பாடல்னு சொன்னான். இசைஞானியை தாண்டி பல இசைக்கலைஞர்களுடைய பாடல்களும் இயற்கையை ரசிக்கிற வண்ணம் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் மிக மனதுக்கு நெருக்கம் என்று பார்க்க இயற்கையோட, அவர் கிராமத்துலேருந்து வந்ததால் என்னமோ இயற்கை என்றாலே இசைஞானி என்ற ஒரு மனம் வந்துடும். இருக்குது, அதிகமாக காணப்படுது இந்த மரம். இதால்
ஊர் சுற்றுறது. அரசாங்கத்துக்கு பிற கட்ட தேவையில்லை, வரி கட்ட தேவையில்லை. உணவுகளை நெகிழி பைக்குள்ளே அடைச்சி வாங்கி அடுக்கி வைக்க தேவையில்லை, பணம் சேர்க்க தேவையில்லை, ஆடைகளை விதம் விதமாக சேகரிக்க தேவையில்லை, பெரிய பெரிய வீடுகள் தேவையில்லை, சுற்றுலா செல்றதுக்கு உந்துகள் சேகரிக்க தேவையில்லை. ஆக மொத்தம் நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் அந்த நிம்மதியான வாழ்க்கையையும் இன்றைய நாங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் அவர்கள் வாழ்கிற இடங்கள்ல எல்லாம் கட்டடங்களை கட்டி சிமெண்ட் போட்டு தார் போட்டு ரோட்டுகள் போட்டு அவர்களுக்கான இடங்கள் எல்லாம் குறைஞ்சு 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 அவர்கள் இப்படியான இடங்களே அழிந்து கொண்டு போகுது. எங்களுடைய காலத்திலேயே நாங்கள் பார்க்காத பல்லாயிரக்கணக்கான இனங்கள் அழிஞ்சிட்டுது. பறவைகள், மிருகங்கள், பூச்சிகள், சிற்றுயிர்கள் என்று நிறைய அழிஞ்சிட்டுது. இன்னும் அழிஞ்சு கொண்டு இருக்குது, அழித்து கொண்டு இருக்கிறோம். இருக்கும் மிகுதியாக இருக்கிற இவர்களாவது நிம்மதியாக இருக்கட்டும். இவர்களை பார்த்து நாங்களும் நிம்மதியாக வாழுவோம் என்று கற்றுக்கொள்வோம். அளவுக்கு மிஞ்சி சேகரிக்காமல், வேலை என்று ஓடாமல், தேவையில்லாமல் பொருள் சேர்க்காமல், பணம் சேர்க்காமல், போதும் என்று சொல்லி நிம்மதியாக வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு ஒரு காலத்தில் வெளியேற வேண்டியதான் நாங்கள்.